இல்ல நான் தப்பா சொல்ல, கொஞ்சம் கவனக்குறைவாயிட்டா கூட போச்சு இல்ல. ஆமா இல்ல வளைஞ்சுது சாரையா நண்பர்களுக்கு அன்பான வணக்கம். இது வந்து நண்பர் யுவராஜ் இருளிப்பட்டிலேருந்து அழைக்கிறாரு. அவங்க உறவினர் வீட்டில் அழிஞ்சிவாக்கத்தில் வைக்கோல் பொருள் ஒரு பாம்பு போயிடுச்சு. ரொம்ப கனமான பாம்பு சார், பெரிய பாம்பு அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நம்ம குழுவோடு வந்து ரெடில்ஸில் இருக்கிறோம், நாங்கள் வந்துடுறோம், அது வரைக்கும் யாராவது அதை பாருங்கள் எங்கே மூவ் அது அப்படின்னு சொல்கிறோம். வெளியே போயிருக்குமா? வாய்ப்பே இல்லை, 100% வாய்ப்பே இல்லை. அங்கெல்லாம் கிடையாது சார். இது ரரிசு இங்கே போனால் சுற்றி ஒரு சிறிய கூட்டம். எப்பவுமே பாம்பு இருக்குன்னு தெரிஞ்சால் பாம்பை மீட்க போகிறாங்க அப்படின்னு ஒரு சின்ன பரபரப்பு தொற்றிக்கொள்ளும், ஒரு சின்ன கூட்டம் இருக்கும். அந்த மாதிரி இங்கேயும் ஒரு சின்ன கூட்டம் இருக்குது. இப்போ அந்த வீட்டு உரிமையாளர் சொல்கிறாரு, இதுக்குள்ளே தான் சார் இந்த வைக்கப்போர் ஒன்று சின்ன வைக்கப்போருக்கு குமிச்சு வச்சுக்கிறாங்க. இது போகிக்கு முதல் நாள் இது உள்ளதான் சார் போச்சு. நான் பார்த்தேன், இங்கேருந்து வெளியே எங்கேயும் போல நல்ல பாம்பு, கனமான பாம்பு அப்படின்னு சொல்கிறாரு. இந்த கனமான பாம்புன்னு போது நமக்கு வந்து ரெண்டு நெருக்கடி இருக்கும். ஒன்று வந்து நல்ல பாம்பு கூட ரொம்ப கனமான பாம்புகள் இருக்குது, கண்ணாடி விரியம் ரொம்ப கனமாக இருக்கும். அதனால இவங்க சாரை பாம்புன்னு சொன்னாலும் நமக்கு அந்த சின்ன அந்த விழிப்புணர்வோட தான் நம்ம இந்த பாம்பை வந்து அணுகணும். என்ன பாம்புன்னு இப்போ நம்ம உள்ள கை வைக்கிற வரைக்கும் தெரியாது. நம்ம பார்க்குற வரைக்கும் சொல்ல முடியாதுல்ல. இல்ல நான் தப்பா சொல்ல, கொஞ்சம் கவனக்குறைவாயிட்டா கூட போச்சு இல்ல. ஆமா அங்கெல்லாம் கிடையாது சார். இருப்பா அவங்க க்ளீன் பண்ணிக்கிறாங்க. ஆமா, ஏழாம் சார். உள்ளுக்குள்ள நடந்து போயிட்டே இருக்கோம். இப்போ நம்ம வந்து 3 பக்கமும் அப்படி சுற்று வளைத்து தர்றோம். இது ரொம்ப வெளிப்புறத்தில் இருக்குது. இந்த பாம்பு எந்த பக்கம் வேணாலும் வெளியே வரலாம். இது நான் சொன்னபடி நல்ல பாம்பாக இருந்தால் ரொம்ப வேகமாக இருக்காது, கண்ணாடி வீரியனாக இருந்தால் அது இன்னும் வேகம் குறைவாக இருக்கும். ஒருவேளை சாரப்பாம்பாக இருந்தால் நம்மகிட்ட தப்பிச்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அது அதிவேகமாக இவங்கக்கூடிய பாம்பு. இவங்க சாரப்பாம்புன்னு தான் சொல்கிறாங்க. எலி தவளை யாராலும் வச்சுக்கலாம். அங்கதான் துர்கார் சார் இருக்காரு. சாரைப்பாம்பின் இயல்பு மிக வேகமாக நகரக்கூடியது, சுறுசுறுப்பாக இயங்கக்கூடியது, பகல் இரவு என 2 நேரமும் வேட்டையாடும் தன்மை கொண்டவை, நல்ல மரமேறி பல்வகை வாழ்விடங்களிலும் வாழக்கூடியது. உதாரணமாக கடற்கரையோரம், வறண்ட பிரதேசம், நீர் நிறைந்த இடம், மலைப்பாங்கான இடம், திறந்த வெளி மற்றும் காடுகளை இவை எணி வலைகளும் கரையான் புற்றுகளும் சாரைப்பாம்புகளுக்கு விருப்பமான தங்கும் இடங்கள். பாம்பு ஃபர்ஸ்ட் நானே பார்த்துட்டேன் சார். நீங்க தள்ளும் போது நான் பார்த்தேன் சார். 100% நான் பார்த்தேன். நான் தள்ளும் இல்ல வளைஞ்சுது சாரையா நாம நினைச்சபடியே இந்த வைக்கோல் போரில் இந்த பாம்போட அக்கப்போர் ரொம்ப பெருசாகி போச்சு. நானும் தம்பி ரமேஷும் ஒரு பக்கம் பார்த்துட்டோம், இது வேற ஒரு பக்கமாக புறப்பட்டு ரொம்ப வேகமாக போறாரு. தம்பி விக்னேஸ்வரம் பார்த்துட்டான். இது சாரை பாம்பு என்று அவர் உணர்ந்த உடனே நேராக போய் வாழை பிடிச்சி தூக்கிட்டார். தூக்கின பிறகு இந்த பாம்பு வந்து பாதுகாப்பாக மீட்கப்பட்டது. நல்ல பெரிய வளர்ந்த சாரை பாம்பு, ஒரு விஷமற்ற பாம்பு. இந்த பாம்பு பாதுகாப்பாக மீட்கப்பட்டு பின்பு பாதுகாப்பாக விடுவிக்கப்பட்டது. அங்கிருந்து எல்லோருக்கும் மிகப்பெரிய சந்தோஷம்.
இது நம்ம பாம்பு மீட்பு கடையில் பாம்புகள் குறித்து அவங்க நிறைய சந்தேகங்கள் கேட்குறாங்க. அவங்களுக்கு அதுக்கு பதிலளித்து கொண்டே நம்ம வந்து இந்த பாம்பை தேடுற வேலையில் இருந்தோம். அந்த பாம்பு மீட்க மாட்டோம். நம்ம பிரச்சனையே கார்ல இடி ஏறுறது, ஃப்ரிட்ஜில் ஏறுறது, வாஷிங் மிஷின் ஏறுறது. நாங்கள் விடத்தான் போறோம். தனித்துவமான இயல்புகள் என்றால் பிடிக்க முயன்றால் மிக வேகமாக தப்பித்துக் கொள்ளும் அல்லது தப்பிக்க முனையும். சுற்றி வாய்க்கப்பட்டால் கழுத்தையும் உடலின் முன்பகுதியையும் உப்புமாறு செய்து ஒருவித முனங்கள் அல்லது சன்னமான உருமல் சத்தத்தை ஏற்படுத்தும். வளர்ந்த பெரிய சாரைப்பாம்புகளின் கடி வலி மிகுந்ததாக இருந்தாலும் நச்சுத்தன்மையற்றது, ஆபத்தை விளைவிக்காது. விஷம் ஏறாது இல்ல, விஷமே இல்ல, இருந்தாலும் ஏறதுக்கு இந்த வால்ல ஏதோ முள்ளு மாதிரி இருக்கு. அது போயிங்க அதே இந்த காப்பாத்துறதுக்காக அதனால சும்மா பொய் சொல்லி வச்சிருப்பாங்க. இந்த வால்ல அந்த முள்ளு மாதிரி இருக்கு. அதெல்லாம் கிடையாது சார். పిల్లగాలి పక్కన ఉంటే పోతాది. అది ఏం చేయదు మావా, పోతాది. போய் 4 பேரை கூட்டணும் சார். பார்த்து ஏரியா சொல்லி விடுங்க. 4 பேரை கூட்டணும். அப்படிலாம் வராது. ஓடுது பாரு. இப்போதான் நான் வர வச்சு உங்க நம்பர் என்கிட்ட இருக்கு. நான் தான் ஃப்ரெண்ட்ஷிப்ல இருக்கேன். நான்